அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி ஒரு நில ராசி. இது ஒரு இரட்டைப்பட ராசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெண் ராசி, உபராசி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ராசி அதிபதி புதன். இந்த ராசியில் புதன் உச்சமடைகிறார், சுக்கிரன் நீச்சமடைகிறார். நெற்கதிர் ஏந்திய ஒரு பெண் வடிவம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய ஒரு சிம்பிள். இந்த கன்னி ராசிக்காரங்க அறிவு கூர்மை அதிகமானவங்க. நினைவாற்றல்னால எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியங்க. சிறப்பான நினைவாற்றல் இவங்களுக்கு இருக்கும். சகிப்புத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். மிகவும் புத்திசாலிங்க. அதே மாதிரி ஆழ்ந்த ஞானம் அறிவுத்திறன் இருக்கிறவங்க. அதே மாதிரி தன் வசம் அனைவரையும் இவங்களுடைய அறிவுத்திறனால் ஈர்த்து கொள்ளக்கூடியங்க. அறிவை நேர்மையான வழியில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இவங்களால் வர முடியும். உழைப்புக்கேற்ற உயர்வை இவங்க அடைவாங்க. இனிமையாக பேசக்கூடியவங்க. அதே மாதிரி பயணம் செய்யறதெல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற காலமாவது உங்களுக்கு நன்மையாக ஏதாவது கிடைக்க போகுதா, அல்லது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். மிகவும் புத்தி கூர்மை உடையவங்க. நுட்பமான அறிவு உங்களுக்கு நிறைய இருக்கும். தூதுவர்கள், அறிவாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களை ஊக்குவிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு துறைகளில் இவங்க ஈடுபடுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசக்கூடியவங்க. ஒரு சில இடத்துல இவங்க கொஞ்சம் குழப்பவாதிகள் மாதிரி தெரிவாங்க. தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சில டைம் தெரிவாங்க. தற்பெருமையும் கர்வமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவரை குறை சொல்லுதல் இவங்க கிட்ட மாற்றிக்கக்கூடிய ஒரு குணம். இளமையான தோற்றம் எப்பவுமே இருக்கும். சேவை செய்யும் எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். கஞ்சத்தனம் மிக்கவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பெண் குழந்தைகள் அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுமைசாலிக. படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும். இவங்களுடைய தோற்றம் வசீகரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இவங்களுக்கு ஏற்படும். சுய முயற்சியால் முன்னேறுவாங்க. அதே மாதிரி தான் கற்றதை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஞாபக சக்தி அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கும். குறைவான உணவு உண்ணவே அதிகம் விரும்பக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் இருப்பாங்க. மேடை பேச்சில் அதிக ஆர்வம் இருக்கும். தந்தை மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். மொழி மாற்றம் செய்வதில் வல்லவர்கள். அதே மாதிரி டப்பிங் செய்கிறதுலேயும் இவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். வழக்கறிஞர், அரசியல் துறையில் பதவியில் இவங்களை தேடி வரும். படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமில்லாத ஒரு வேலையை தான் இவங்க அதிகம் செஞ்சிட்டு இருப்பாங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனைலாம் இவங்களுக்கு இருக்குது. கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு இவங்களுக்கு லாபம் ஏற்படுவது கொஞ்சம் சிரமம் தான். திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு 42 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார். ஜோதிட ஆலோசனைக்கு மேலே ஜோதிடரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். எதுலேயுமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் திட்டமிட்டு செயல்படுவாங்க. திட்டமிட்டு செயல்படுறதுனாலே என்னமோ அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 12ல் சஞ்சரிப்பதனால மன உறுதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலும். இதனாலே என்னமோ இந்த டைமு கொஞ்சம் அவசர முடிவெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான காலமாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு.
நீங்கள் சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு நீங்கள் விளையாட்டு போக்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வீண் பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்காங்க. வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தருவதாக தான் அமையும். தாய் மற்றும் உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய குழந்தைகளோட நட்பு வட்டாரத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கோங்க. குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு அதன் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வழிநடத்தி செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே. அதே மாதிரி இந்த டைமை குழப்பத்தை தவிர்க்கிறது, கொஞ்சம் தெளிவான முடிவு எடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு அன்பு, ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வாழ்வில் சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்து இனி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் தந்தையாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ல் குரு இருப்பதனால தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உயர் அதிகாரிகளும் சக ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைம் செயல்படுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உயர் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். 10ல் செவ்வாய் இருப்பதனால உயர் பதவி, ஏதாவது ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சுப செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு சிக்கனத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கிடையாது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு குச்சனும் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியில் இருப்பதனால எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தம்பதிகளுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே குறைந்து ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேல் அதிகாரிகளால் ஏதாவது இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன், புதன் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். அதனால செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை அலட்சியம் செய்தவர் முன்னாடி நீங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நிற்பீங்க. செல்வாக்கு அந்தஸ்தும் படிப்படியாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு வீண் வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய கோரிக்கை இந்த டைம் நிறைவேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால ஒரு சிலருக்கு இடமாற்றம், சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கன்னிராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க.
நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஒரு சில இதெல்லாம் தடை ஏற்படும், அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவார் குரு பகவான். அதனால் வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு குச்சனூர் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுவும் புதன்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.